கல்வி குறித்த உயர்கல்வி குறித்த ஒரு கருத்தரங்கு இங்கே நடைபெறுவது இன்றைய தேவையினுடைய அடிப்படையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த கருத்தரங்கு வெற்றியடையவும் இன்று துவங்குகின்ற இந்த கருத்து பரிமாறல் மாநிலம் முழுவதும் கொண்டு செல்ல நாம் உறுதியேற்போம். குறிப்பாக இன்னைக்கு உயர்கல்வி குறித்த இந்த சவால்களை குறித்த மிகப்பெரிய சவால் எதுன்னு கேட்டிங்கன்னா, எந்த மக்களுக்காக எந்த பகுதியினர் இந்த புதிய கல்வி கொள்கையினால் பாதிக்கப்பட போகிறார்களோ அவர்கள் இதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல், இதை பற்றி எந்த விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்கன்றது தான் நாம் ரொம்ப கவலையோடு பார்க்க வேண்டியதாக இருக்குது. குறிப்பாக ஆசிரியர்கள் மத்தியிலே கூட இந்த கருத்துக்கள் எந்த அளவுக்கு விவாதிக்கப்பட்டிருக்கின்றது, எந்த அளவுக்கு அவர்களுக்கு வரக்கூடிய சவால்கள் பற்றி ஒரு விழிப்புணர்வு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலாக இல்லைன்ற ஒரு கவலையான பதிவு தான் செய்ய வேண்டியிருக்கிறது. ஸோ ஆசிரியர்களுக்கு உட்பட ஆசிரியர்களை மையப்படுத்தி கொண்டு செல்ல வேண்டிய இந்த பிரச்சாரத்தை நாம் அனைவரும் இணைந்து செய்ய வேண்டும் என்கிறது தான் இந்த இனிய நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். ஏற்கனவே இங்கே தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பாக பிரச்சாரத்துக்கான ஒரு புத்தகமாக புதிய கல்விக் பற்றிய விளக்கத்தையும் விமர்சனத்தையும் உள்ளடக்கிய புத்தகம் கொண்டு வந்திருக்கின்றோம். அதே போல் தி இந்து தமிழ் நாளேடு அதனுடன் இணைந்து புதிய நம் கல்வி நம் உரிமை என்கின்ற புத்தகத்தையும் கொண்டு வந்திருக்கின்றோம். இது இரண்டையும் பிரச்சாரமாக தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் மாநிலம் முழுக்க கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது. இந்த பிரச்சாரம் பொறுத்தவரையில் ஒரு தனி இயக்கம் எந்த இயக்கமும் கொண்டு செல்ல முடியாது. இதை போன்ற கூட்டு இயக்கங்கள் அவசியம் தேவை. மாநிலம் முழுக்க எந்த பகுதியில் எந்த இயக்கம் இதை முன்னெடுத்து செல்வதற்கு தயாராக இருக்கிறதோ அவருடன் இணைந்து தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் மக்களிடம் இந்த பிரச்சாரத்தை கொண்டு செல்ல தயாராக இருக்கின்றது. இந்த பிரச்சாரம் வெற்றியடைய வாழ்த்துக்களை கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.